டிபி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய பெயில் விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசுவோம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் போற்றி புகழக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அதுவும் தற்காலிக ஜாமீன். இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டு கரெக்டா 17 நாட்கள்லயே அவர் வெளியே வராரு அப்படிங்கிறது பெரிய விஷயம்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது குவிச்சிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க திமுக அரசால் மட்டுமே அரெஸ்ட் பண்ணப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு வெயில்ல வராரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்ததுதான். ஏன்னா பொதுவா அவங்க அரெஸ்ட் பண்ணி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போடுவாங்க, உடனே அவர் எப்படியாவது பெயில் கேட்டு வெளில வந்துருவாரு. இதே மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்கும் பட்சத்துல இந்த வாட்டி அரெஸ்ட் அப்படிங்கிறது அவர் பேசுனதுனால வரல. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் பேசுறதுனால வரல. இவரு வீடியோஸ் பேசி அதை யார்கிட்டயோ அமிச்சு, நாங்க உங்க இதை பப்ளிஷ் பண்ணிடுவேன், இது அப்படி பண்ணிடுவேன், எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் வரையும் கேட்டு ஆர்கியூ பண்ணி அது 2 லட்சமா ஆகி அதுல இருந்து 94,00,000 மட்டும் கிரெடிட் பண்ணி இது மிரட்டி பணம் கேட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிறது தான் அவர் மேல தொடரப்பட்டுச்சு. எப்படியெல்லாம் கம்பி கட்டுற கதை பார், புரியுதா அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றம் இதை நான் எப்படி ஒரு வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. இது இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுன்னு தெரியல, நிறைய இருக்கு பட் சொல்லலாமான்னு தெரியல. அவ்வளவு அளவுக்கு ஒரு தரமான சம்பவம்னா, உண்மையா இந்த மாதிரி ஒரு நீதி அரசர்களை பார்க்கும்போது சாமி ஐயாதோரம் மாதிரி இருக்க சாமி நீ, ஐயோ அப்படின்னு சொல்லி உழுந்து கும்பிடணும் போல இருக்கு. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, தமிழக அரசாங்கத்தை பார்த்து எவ்வளவு கெடுபடியான கேள்விகள் கேட்க முடியுமோ எல்லாத்தையுமே புட்டு 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 தூக்கம் வராது. நம்ம தமிழக அரசாங்கத்துல இருக்கிற ஒரு அதிகாரிகளுக்கும் தூக்கம் வராது, திமுகவை சார்ந்த நபர்களுக்கு தூக்கம் வராது. அழுவ சத்தம், ஐயோ என்னவன், ஐயோ எலெக்ஷன் வரைக்கும் எப்படியாவது பொட்டி பாம்பா உள்ள வச்சிடலான்னு பார்த்தோமே, நடக்கலையா அப்படின்னு சொல்லி கதறுவாங்களா இருக்கும். இவ்வளவு சினாரியோஸ் இருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லாவே நம்ம பேசுவோம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு அமர்வுல போய் உட்கார்ந்துலையா, அப்போ எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நீதி அரசர் தான் விசாரணைக்கு வராரு. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடியே அதுக்கான ஹைப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் திரும்பவும் அதுக்குள்ள போக விரும்பல. பட் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா, அவரை நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க, சும்மா சும்மா எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, தனி நபர் மேல அவர் பேச்சுரிமை கருத்துரிமை அவங்க பேசுறாங்க செய்யறாங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, அதுக்காகவா அவரை இவ்வளவு அளவுக்கு இவ்வளவு ஃபோர்ஸஸ் எங்க இருந்து வந்தது, இவ்வளவு டீம் எங்க இருந்து வந்தது, ஃபயர் சர்வீஸ் எங்க இருந்து வந்தது, இவ்வளவு பேரை எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்க, இதெல்லாம் எங்க இருந்து எந்த ஃபண்ட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணீங்க, இவ்வளோ பர்சன்ஸை வச்சு எப்படி ஒரு தனி நபர் மேல இவ்வளவு அளவுக்கு ஒரு தாக்கம் அப்படிங்கறது ஏன் போலீசார் காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி கெடுபடியான கேள்வி. இது போலீசாருக்கு மட்டும் கிடையாது. அவர் சொல்றாரு நீதியரசர், ஏன் திமுக எந்த தவறுமே செய்யலையா, இல்ல கேக்குற எந்த தவறுமே செய்யலையா, இந்த நபர் அப்படி என்ன பண்ணிட்டாரு, கொலையா செஞ்சுட்டாரு, அவருக்கு எதுக்கு இவ்வளவு கெடுபடி அப்படிங்கிற கேள்வி நாக்கப்படுங்கிற கேள்வியா இல்லையா, திமுக அரசாங்கத்துக்கு மோசமான கேள்வியா இல்லையா, அவர் என்ன கொலை பண்ணிட்டாரா, ஏன் எதுக்கு இவ்வளவு அளவுக்கு கெடுபடி காமிக்கிறீங்கன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதையும் ஈஸியா இப்படி தொடச்சு விட்டு போனாங்கன்னா ஒன்னும் இல்லை சொல்றதுக்கு. ஆல்ரெடி சைதாப்பேட் கோர்ட்ல ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் இப்ப ஜாமீன் கிடைக்காத காரணத்தினால இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா என்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் பேஷண்ட், அவரு 2 முறை ஆன்ஜியோ பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்டண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ உடல் உபாதைகள் நிறைய இருக்கிறதுனால அவரை நாங்க மேல்முறையீடு செக்அப்ஸ்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அவருக்கு ஃபீவர் இருந்திருக்கு அண்ட் டாக்டர் செக்அப்ஸ் இருந்திருக்கு. ஆனா இவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மொத்தமும் எடுத்துட்டு போன போலீசார் அவர்களுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்கல. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ்ஸா வச்சுக்க கூடாதுன்னு அவங்க அம்மா கொடுத்த உயர்நீதிமன்றத்துல நாடின அந்த பெட்டிஷன் மூலமா தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு அவருக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு நாங்க நிபந்தனை வாரியில ஜாமீன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி அவர் வெளியே வந்துடலாம், இன்னைக்கு ராத்திரியோ இல்ல காலையிலயோ வந்துடலாம். வந்தாருன்னா அவருடைய சம்பவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும். சரி, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஏன் எடுத்துட்டு போனீங்க, உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்தாங்க, அது யாரு என்னங்கிறது ஏதாவது தெரியுமா, யாரு உங்ககிட்ட அந்த கேஸை போட்டது, எவ்வளவு இருக்குல்ல, இத கேக்குறாரு. நீங்க சீஸ் பண்ண வேண்டியது என்ன, நீதி அரசர் கேக்குறாரு. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்தீங்கல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா, அவருக்கு உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இவ்வளவு இருக்குல்ல, ஏதாவது செய்தீங்களா, என்ன பண்ணீங்க. அவரு லீஸ்ல 2 கார் வாங்கிட்டு இருந்திருக்காரு, எங்கன்னா வெளியில போவாரு அண்ட் இன்டர்வியூஸ்க்கு போறாரு, இப்படி போறாரு இல்லையா, இதனால லீஸுக்கு 2 டிராவல்ஸ்ல இருந்து கார் வாங்கிட்டு வச்சிருந்திருக்கிறாரு போல. இந்த 2 காரையும் சீஸ் பண்ணிருக்காங்களாம் போலீசார். எதுக்கு இதெல்லாம் சீஸ் பண்ணணும், பறிமுதல் செய்யறதுக்கு ஆவணங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். நீங்க எதன் அடிப்படையில அவங்களை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, இப்போ வச்சிருக்கிற ஒரு 2 லட்சம் ரூபாய் அந்த காரை வாங்கிட முடியுமா, லீஸ்க்கு போதுமா, அதெல்லாம்
எவ்வளவு கேள்விகள் இருக்கும். இது பொய், இந்த வழக்கு பொய் அப்படிங்கறது நிரூபிக்கப்பட்டால் தமிழக அரசாங்கத்தையும் போலீசாரையும் இதில் சம்பந்தப்பட்ட ஒருவரையும் நான் சும்மா விட போறது இல்ல, தக்க பதிலடி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஓப்பன் கோர்ட்ல ஒரு நீதியரசர் சொல்றாருன்னா இதை விட வேற எப்படி பொழக்க முடியும், இதை விட வேற எப்படி பொழக்க முடியும். சூப்பரா சிறப்பா வச்சு செஞ்சாருன்னு தான் சொல்லணும். அடுத்து அவர் கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. நீங்க இவ்வளவு அளவுக்கு ஒரு வேகம் காட்டினீங்கல்ல, இந்த வேகத்தை ஏன் காமிச்சீங்க, ஏன் போலீசார் இவ்வளவு வேகம் காமிக்கணும், இந்த வேகத்தை ஏன் இதுல காமிக்கலன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓப்பன் கோர்ட்ல அதெல்லாம் கேட்கறது சாதாரண விஷயம் கிடையாது மக்களே. ரொம்ப ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு செக். இப்போ 2 முறை இடி 2 முறை டிஜிபி ஆபீஸ்க்கு லெட்டர்ஸ் போட்டாச்சு. நேரு அவர்கள் மேல எஃப்ஐஆர் அதை போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, அதெல்லாம் நாங்க சொல்லல. எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை இதை போடுங்க. அதை ஏங்க பண்ணல? அதை நீங்க செஞ்சீங்களா? உங்களால என்ன அது முடியலையா? ஆயிரக்கணக்கில் ஊழல் செய்த அவர்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் இருக்குங்க, டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்கன்னு சொல்லி புட்டு வைக்கிற இடி எஃப்ஐஆர் படம் தான் உள்ள நுழைய முடியும்னு இருக்கும்போது இதை நீங்க செய்யல. இதை செய்யாம ஒரு தனிநபர் மேல ஏன் இவ்வளவு ஒரு தாக்குதல், இது வன்மம், இது ஏன் திமுக அரசாங்கம் தப்பு செய்யலான்ற கேள்விலாம் பொழந்து கண்டார் மனுஷன். இது ஒரு பக்கம். சரி ஓகேங்க, பேல் கொடுக்குறீங்க, ஆனா இந்த வழக்கை பத்தி எல்லாம் அவர் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுங்க. ஏன் பேசக்கூடாது? நீதிபதி கேட்கிறாரு, ஏன் பேசக்கூடாது? பேசுறதுதான் அவருடைய வேலை அப்படிங்கும் போது பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு யாரு? ஒரு தனிநபருடைய பேச்சு சுதந்திரத்தை நான் பறிக்கிறேன் அப்படிங்கிற பேர் எனக்கு வரணுமா? நான் அதை செய்யணுமா? செய்யவே முடியாது. அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய பேச்சுரிமை, அவங்க பேசட்டும். அவங்க யாரையாவது பத்தி விமர்சனம் செய்யறாங்களோ அவங்க செய்யட்டும். அவங்க திமுக அரசாங்கத்தை தவறுதான முறையில செய்யறாங்க அப்படிங்கும் போது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? மேல்முறையீடு பண்ணுங்க, கோர்ட்டுக்கு நீங்க வாங்க, அவங்க மேல வழக்கு தொடருங்க, அதை லீகலா பாத்துக்கலாம். ரீசனே இல்லாம நீங்க எதுக்காக இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது செய்றீங்கன்றதுதான் நீதிபதி கேட்கிறாரு. ஃபைனலா இதுல தெரிஞ்சது என்னன்னா, இவங்க வெளியில சவுக்கு தேவையில்லாம எதையாவது பேசி இன்னும் ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா திமுக அப்போஸா ஃபைல் பண்றது மட்டும்தான் இவருடைய முழு நேர வேலை. ஏதாவது பண்ணிட்டாருன்னா எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருக்கத்துல இருக்கு, இந்த 3 மாசம் வரைக்கும் தான் ரொம்ப குரூஷியலான டைம். இந்த நேரத்துல இவர் வெளியில இருப்பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலா இருக்குமே அப்படிங்கிறது கன்ஃபார்மா அங்க இருக்கிற நபர்களுக்கு தெரியும், புரியுதா அவங்களுக்கு? தெரியும். அதனால அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு இடிதான். அந்த நேரத்துல சரி வெளில வந்தா வரட்டும், ஆனா பேசக்கூடாது, இந்த நிபந்தனையை போடுங்கன்னு இவங்க சொல்றதுக்கு நான் ஏன் போடணும், அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாம ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்குதுன்னா சத்தியமா ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். விசா மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு தான் சொல்லப்படுது. ஏன்னா வெளிநாடுகளுக்கு அங்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, தலைமறை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால செய்யப்பட்டதா இருக்கு. பட் இந்த மனுஷன் அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, நம்மளுக்கே நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வேலை அப்படிங்கிறதுனால அது பறிமுதல் செய்ததாக சொல்லப்படுது. அண்ட் கூடவே இவர் அனுபவிச்ச கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அந்த செல்லுக்குள்ள செல் நம்பர் 13 அப்படிங்கிற இந்த செல்லு கூட இப்ப இந்த கொரோனாலாம் தனி அறையில தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு அறையில ஒரு டாய்லெட் வசதியோட இருக்கிற ஒரு அறையில தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. புதுசா அவருக்காக ஒரு கேமரா அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கேமரா 24/7 அவரை சுத்தி மட்டும்தான் ஓடிட்டு இருந்திருக்கு. இப்ப நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், அந்த ஒரு தனி அறையில டாய்லெட் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஓப்பன். இது இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்டா ஒரு ரூமுக்குள்ள க்ளோஸ்டான டாய்லெட் அப்படிலாம் கிடையாது. ஓப்பனா இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு சின்ன மதில் மாதிரி மட்டும் வச்சு யூஸ் இப்படிதான் நம்ம எல்லாம் டிவியில பாத்துருக்கோம், அப்படிதான் மோஸ்ட்லி இருக்குமாம் கூட. இதுல அவங்க அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கணும் அப்படிங்கும் போது 24 மணி நேரமும் ஒரு கேமரா நம்மளதான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னும் போது எப்படி இருக்கும் ஒரு மனநிலை? யோசிச்சு பாருங்களேன். சரி, கேமரா இருக்கு, கூடவே ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு ரூம் 24/7 அவர் கூடவே இருந்துட்டு இருக்கிறாரு. வெளியில அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இந்த டைம் அடிக்கல, கையை உடைக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கேமரா வச்சு மன ரீதியா துன்புறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெளியில ஒரு கார்டு, உள்ள கேமரா, டாய்லெட் போக முடியாது, ஒரு குளிக்க முடியாது, தேவையான வசதிகள் அப்படிங்கிறது வாட் எவர் இட் மே பி. ஒரு கேமரா நம்மள பாத்ரூம்ல எல்லாம் பாக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? யோசிச்சே பார்க்க முடியாதுல்ல. இந்த அளவுக்கு ஒரு துன்புறுத்தல் அப்படிங்கறதுலாம் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் பிளாஸ்ட் பண்ணும்போது நாளைக்கு வேணாம் பார்ப்போம். நாளைக்கு அவருடைய வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்க மில்லியன் நபர்கள் பார்ப்பாங்க, நிறைய பேர். இது வரைக்கும் அவருக்கு எப்படி வேணா இருந்திருக்கலாம், வியூஸ் போறதாகட்டும், அவரை பார்த்தவங்களாகட்டும், எப்படி வேணா இருக்கலாம். பட் இதுக்கப்புறம் அந்த ரீச் அப்படிங்கிறது இந்த தேர்தல் காலம் வரைக்கும் உற்று நோக்க போறது சவுக்கு சங்கரை, இந்த மாதிரி ஓவரா ரொம்ப அதிகமா பேசுற நபர்களை இருக்கும். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம்.